அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரே பார்த்து பயந்த ஒரு மனிதர் இருக்கார். அவர் தான் விதுரர். அவரோட அதிசய வரலாறை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். விதுரன் அஸ்தினாபுரத்தின் அரசிகளான அம்பிகா, அம்பாலிகா ஆகியோரோட பணிப்பெண்ணான பராஷ்ரமி அப்படின்றவருக்கு மகனாக பிறந்தவர். இவர் வியாசருக்கும், மகாபாரதத்தை எழுதிய வியாசருக்கும் அந்த பணிப்பெண்ணுக்கும் பிறந்தவர். இவர் திருதராஷ்டிரனுக்கும் பாண்டுவுக்கும் சகோதரன் முறை. திருதராஷ்டிரனும் பாண்டுவும் அரச குடும்பத்தில் பிறந்தவர்கள். ஆனால் விதுரர் அரண்மனை பணிப்பெண்ணுக்கு பிறந்ததால் அரசனாக முடியவில்லை. ஆனால் அறிவிலையும் தர்மத்திலையும் எல்லோரையும் விட சிறந்தவராக இருந்தார். அவர் நேர்மை, அறிவு, நீதிநிலை, தர்மம் ஆகியவற்றோட மொத்த உருவமாக இருந்தார். இவர் யமதர்மனோட அவதாரமாக கருதப்படுறார். விதுரரோட பிறப்பு சாதாரணமானதில்லை. அது ஒரு முனிவரோட சாபத்தோட விளைவை தான் இவரோட பிறப்பு. அதை பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். ஒரு காலத்தில் மாண்டவிய முனிவர் அப்படின்னு ஒருத்தர் தவத்தில் சிறந்த முனிவராக இருந்தார். அவர் ஒரு நாள் யோக நிஷ்டையில் தவம் செஞ்சிட்ருக்காரு. அப்போது அரண்மனையில் நகைகளை திருடிக்கிட்டு திருடங்க அந்த பக்கமாக வர்றாங்க. அரண்மனை காவலர்கள் அவங்கள துரத்திக்கிட்டு வராங்க, திருடங்களை துரத்திக்கிட்டு வராங்க. அதனால் அந்த அரண்மனை காவலர்கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த திருடர்கள் என்ன பண்ணுறாங்க, வழியில் இந்த முனிவரை பார்க்குறாங்க. முனிவர்கிட்ட பேச்சு கொடுத்து பார்க்குறாங்க. ஆனால் அவர் யோக நிஷ்டையில் இருந்ததால் அவர் பேசலை. இவங்க தப்பிக்கிறதுக்காக திருடிட்டு வந்த நகைகளை அவர் கழுத்தில், முனிவரோட கழுத்தில் போட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. பின்னாடியே துரத்திட்டு வந்த அரண்மனை காவலர்கள் இந்த முனிவரையும் அவர் கழுத்தில் இருந்த நகைகளையும் பார்க்குறாங்க. அவர் முனிவர்கிட்ட கேட்குறாங்க, இது எப்படி வந்தது என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் எதுக்குமே பதில் சொல்லலை, யோக நிஷ்டையில் இருந்ததால். அதனால் இந்த திருடங்க தான் மாறு வேஷத்தில், முனிவர் வேஷத்தில் இருக்கிறாருங்க அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு இதை அரசங்கிட்ட தெரிவிக்கிறாங்க. அரசனும் கோபப்பட்டு அவனை கழுவில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. காவலர்களும் அரசன் சொன்னபடி இந்த முனிவரை கழுவில் ஏற்றிடுறாங்க. அவர் யோக நிஷ்டையில் இருந்ததால் அந்த வலியை பொறுத்துக்கிறாரு. நாட்கள் பல கடந்தும் முனிவருக்கு எதுவும் ஆகலை, அப்படியே இருக்கிறாரு. இதை கேள்விப்பட்டு அரசன் அங்கே வர்றான். தான் தெரியாமல் செஞ்ச தவறுக்காக முனிவரோட சக்தியை தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். அதுக்கு முனிவர் உன் மேலே தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக யமதர்மராஜன்கிட்டே போகிறாரு. நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலை, ஆனால் எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மன்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு யமதர்மன் என்ன சொல்கிறார், பதில் சொல்கிறாரு, முனிவரே நீங்கள் சின்ன வயசில் எறும்பு, பூச்சி இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களுக்கு துன்பம் கொடுத்தீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முனிவருக்கு கோபம் வந்துடுது. சிறு குழந்தைகள் அறியாமல் செஞ்ச தவறுக்கு தண்டனை கிடையாது. நீ தர்ம தேவனா, அதனை நீ உன்னோட தர்மத்திலேருந்து நீ தவறிட்ட, அதனால் பூமியில் போய் மனித குலத்தில் பிறக்கணும் நீ அப்படின்னு தர்மதேவனுக்கே இவர் சாபம் கொடுத்துட்றாரு அந்த மாண்டவிய முனிவர். அந்த முனிவரோட சாபத்தால் இந்த பணிப்பெண்ணுக்கு மகனாக பிறக்கிறாரு இந்த விதுரர். அதன் காரணமாக தான் அவர் பல தடவை துரியோதனன் சபையில் அவமதிக்கப்படுறார். இவர் விதுரர் திருதராஷ்டிரன், பாண்டு இவர்களோட சேர்ந்து ஹஸ்தினாபுரத்தில் இளமை காலத்துலேருந்து வாழ்ந்துட்டு வர்றாரு. அவர்களோட குரு பீஷ்மர். விதுரன் ஒரு இளவரசனுக்குரிய வில்வித்தை, கதாயுதம், பால் சண்டை, மல்யுத்தம், யானைகளை கட்டுப்படுத்துதல் இந்த மாதிரி கல்வியோட வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் இது எல்லாத்தையுமே கற்று தேர்ந்து வர்றார். வாலிப வயது வந்ததும் அவர் பீஷ்மர் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. இவர் பிறப்பால் ஒரு பணிப்பெண்ணுக்கும் பிராமணுக்கும் பிறந்ததால் அதே மாதிரி தேவக மன்னனோட அரண்மனையில் ஒரு சூத்திர பெண்ணுக்கும் ஒரு பிராமணருக்கும் பிறந்த ஒரு சின்ன பெண் வளர்க்கப்பட்டுட்டு வர்றாங்க. தேவகனோட அனுமதியோட பீஷ்மர் அந்த பெண்ணை அழைச்சிட்டு விதுரருக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறார். தர்மத்தின் வடிவமான விதுரர், அவரோட அறிவு, நீதிநிலை, உண்மை பேசும் தன்மை, அதனால் அனைவரும் அவரை மதிக்கிறாங்க. திருதராஷ்டிரனுக்கு ஆலோசகராகவும் அவர் செயல்படுறார். மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்ச்சியை பற்றி நம்ம பார்க்கலாம். பாண்டவர்களுக்குரிய பாகத்தை துரியோதனன் கொடுக்கறதுக்கு மறுத்துடுறாரு. அதனால் பாண்டவங்க தங்களுக்கு சேர வேண்டிய பாதி ராஜ்யத்தை சண்டை சச்சரவு எதுவும் இல்லாமல் அமைதியான முறையில் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணபிரான்கிட்ட போய் கேட்குறாங்க. கிருஷ்ணரும் தூதுவராக ஹஸ்தினாபுரத்துக்கு போகிறாரு. அப்போ கிருஷ்ணன் மிகப்பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறான். ஆனால் கிருஷ்ணர் அந்த விருந்தில் கலந்துக்கல. அவர் நேராக விதுரரோட வீட்டுக்கு தான் போகிறார்.
விதுரன் மாளிகைக்கு கண்ணபிரான் தங்குவதற்காக போனதில் ஒரு விஷயம் இருக்குது. விதுரன் தன்னோட பக்தன் அப்படின்றது மட்டும் காரணம் இல்லை, ஏன் பீஷ்மர் கூட சிறந்த பக்தர் தான். அவருடைய மாளிகையிலேயே கூட தங்கியிருக்கலாம். பீஷ்மரையும் துரியோதனையும் தவிர்த்து விட்டு விதுரர் மாளிகையை தேர்ந்தெடுத்ததில் மிகப்பெரிய ராஜதந்திரம் ஒன்று இருக்குது. கண்ணபிரானை பார்த்ததுமே விதுரர் மகிழ்ச்சியில் திக்கு முக்காடி போயிடுறாரு. நீங்கள் என்னோடய மாளிகைக்கு வந்தது பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு பலவாறு உபசரணம் செய்து மகிழ்ச்சி அடைகிறாரு. மறுநாள் ராஜசபை கூடுது. பாண்டவர்களுக்காக தூது வந்த கண்ணபிரானும் அவர் கூட விதுரரும் சேர்ந்து அவைக்குள்ளே நுழையிறாங்க. துரியோதனனுக்கு கோபம் விதுரரை கூப்பிட்டு ஏக வசனத்தில் கண்டபடி திட்டுறாரு. தன்னுடைய சிறிய தந்தையை அவையில் மற்றவங்க முன்னாடி நம்ம இப்படி திட்டுறோமே அப்படின்னு அவர் கொஞ்சம் கூட கவலைப்படலை. துரியோதனன் ஆத்திரம் அவரோட அறிவை மங்க செய்யுது. நம்மோட ஜென்ம பகைவர்கிட்டேருந்து தூது வந்திருக்கக்கூடிய ஒரு இடையனுக்கு நீ எப்படி விருந்து படைப்ப, உன் மாளிகையில் எப்படி நீ தங்க வைப்ப, என் வீட்டில் சாப்பிட்டு நீ உயிர் வாழ்ந்துட்டுருக்கவன் எனக்கே நீ துரோகம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டுறாரு. அதோட விதுரனோட தாயின் கற்பையும் சந்தேகிக்கும்படி வார்த்தைகளால் திட்டிடுறாரு கோபத்தில் துரியோதனன். அதை கேட்டதும் தான் விதுரர் கோபத்தில் வெடித்து எழுந்துடுறார். அட துரியோதனா, அற்ப பதரே, உன்னோட தலையை ஒரு நொடியில் நான் சீவிடுவேன். ஆனால் குருகுலத்தில் ஒருத்த மகனை கொன்றான் அப்படின்ற பாவம் வரக்கூடாதுன்றதுக்காக உனக்கு நான் உயிர் பிச்சை தர்றேன், பிழைச்சிப்போ அப்படின்னு சொல்கிறார். அதோட இவர் நாளைக்கு நடக்கக்கூடிய யுத்தத்தில் அறம் நிச்சயம் வெல்லும், பாவம் தோக்கும். நீ அறவழின்னா என்னன்னே உனக்கு தெரியாது. செஞ்சற்று கடனை தீர்க்கறதுக்காக நான் உன் கூட சேர்ந்து போரிட்டாலும் கடைசியில் ஜெயிக்கிறது பாண்டவர்கள் தான். அதனால் என்னோட இந்த சக்தி வாய்ந்த வில்லை நான் முறித்து எரிஞ்சிடுறேன். நீ அதாவது துரியோதனன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் இந்த ஹஸ்தினாபுரத்திலே தங்க மாட்டேன், தீர்த்த யாத்திரை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மகிமை பொருந்திய அந்த வில்லை 2 துண்டாக வெட்டி போட்டுட்டு சபையை விட்டு போயிடுறாரு. விதுரர் வச்சிருந்த வில்லுக்கு கோதண்டம்னு பேர். மிகவும் மகத்தான சக்தி வாய்ந்தது. அர்ஜுனன் கையில் இருக்கிற வில்லு பிரம்மாவோடது, அது காண்டிபம்னு அதுக்கு பேர். போர்னு வந்துட்டா விதுரர் கோதண்டத்தோடு அவரோட வில்லோடு நின்றுட்டாக்க ஆனானப்பட்ட அர்ஜுனால் கூட அவரை ஜெயிக்க முடியாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் கண்ணபிரான் விதுரர் மாளிகையில் தங்கி துரியோதனனுக்கு கோபம் மூட்டி அவனை பேச வச்சு விதுரர் வில்லை முறிக்க வச்சிடுறாரு. இதுவும் பாண்டவர்களுடைய வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிடுது. இந்த சம்பவம் மட்டும் நடக்கலைனாக்க, அதாவது இந்த வில்லை மட்டும் முறிக்கப்படலைன்னா குருஷேத்திர போரோட முடிவே வேறு மாதிரி இருந்திருக்கும். பாரத போரும் முடிவுக்கு வருது. கௌரவர்கள் அழிக்கப்பட்டாங்க. சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்டுறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த முயற்சிகள் அனைத்திலும் விதுரர் பாண்டவர்களுக்கு உதவியாக இருக்கிறாரு. புதிய அரசாங்கத்தை எப்படி நடத்துறது அப்படின்னு விதுரர் யுதிஷ்டருக்கு அறிவுரை சொல்கிறாரு. அதுக்கு பிறகு தன்னுடைய இறுதி நாட்களை கழிக்கிறதுக்கு வனத்துக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. திருதராஷ்டிரர், காந்தாரி, குந்தி, விதுரர் மற்றும் சகுனி எல்லாருமே வனத்துக்கு போகிறாங்க. சதயுபரோட ஆசிரமத்துக்கு பக்கத்தில் கங்கை நதிக்கரையில் ஒரு ஆசிரமம் அமைச்சு விதுரரும் மற்றவர்களும் அங்கே ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் அங்கே வாழ்கிறாங்க. விதுரர் துறவு மேற்கொண்டு ஆசைகள் எதுவும் இல்லாமல் அலைஞ்சு தெரிகிறாரு. அங்கேயே அவர் மரணம் அடைஞ்சிடுறாரு. அவர் சொர்க்கத்துக்கு பிரவேசித்து தர்மதேவரோட வடிவத்தில் தங்கியிருக்கிறதா நம்ம குறிப்பிடுறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.